நான் போன வரைக்கும் உங்ககிட்ட வந்து நிறைய டவுட் கேட்டு போனேன். அப்போ தெளிவாக தான் இருந்தேன். சரி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டில் போடுங்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, என்னென்ன பண்ணி குழப்பி விட்டாங்க. சரி, நான் சிவன் இப்போ பணத்தை என்ன பண்ணலான்னு இருக்கேன், நான் சிவனேன் பேங்க்ல ஓட்டலான்னு இருக்கிறேன், இல்லை சும்மா வச்சிடலான்னு இருக்கிறேன். சும்மாவே லாக்கரில் வச்சு பத்திரமா இருந்துட்டு போய் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறவங்க 1 லட்சம் இது பணம் இருந்துன்னா அந்த பணம் அப்படியே இருக்கும்ல. கரெக்டு தான். பட் அது என்ன ஆயிரும் அப்படின்னம்னா, நம்மளுக்கு விலைவாசி ஏற அதனுடைய பணத்தினுடைய வேல்யூ கம்மியாயிரும். இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அது வந்து 8 to 10 இயர்ஸில் வந்து 50,000 ரூபா தான் அதுக்கூட ஒர்த் ஆயிரும். சரிங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஐடியில் சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா அந்த பணத்தோட வேல்யூ போயிடும். அதனால் இன்வெஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக கேஷ் ஃபுல்லாத்தையுமே இல்லாமல் இருக்க முடியுமான்னா அப்படியும் கிடையாது. வீட்டு செலவுக்கு தேவையான 1 or 2 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸை ஐடியில் வச்சுக்கோங்க. மீதி மணியை ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். அப்போ நான் மீதி மணி சொன்னேன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டுச்சுங்க, எந்த பயம் இல்லைங்க, நான் கொண்டு போய் பேங்க்கில் போட்டுடலாம் இல்லைங்களா? இல்லை, இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணலாம். கரெக்டுங்க. அடுத்தது அதுதான் பண்ணுவீங்க. ஆமாம், நீங்கள் அதுதான் எதில் பண்ணாலும் பிரச்சனைங்கிறீங்களா? அதுக்கு நான் ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருந்துடணுங்களே. அதான் நீங்கள் ஒரு நான் வயசு இருக்கிறப்போ என் பணத்தை நான் பாட்டுக்கு சம்பாதிச்சது கொஞ்சமாக, அதாவது 50% வச்சுட்டு பாக்கி 50% செலவு பண்ணிட்டு வச்சுக்கலாமே. அது நல்லது தான். அதாவது சும்மா வச்சுக்கிறதுக்கு விட இது நல்லது தான். இப்போ நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களை பொறுத்தவரை செலவு. ஒரு பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இல்லை ரெகுலர் ஃபுட் ஐட்டம் வாங்குறீங்கன்னு வைங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அது செலவு. ஆனால் அதை விற்கிறவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ். கரெக்டுங்களா? ஓ, அப்போ அது நீங்கள் செலவு பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு க்ரோ ஆகும். சரி, ஓகே, சரிங்களா? அப்போ அது பிஸ்னஸுக்கு தான் இன்டைரக்டாக போகுது. அப்போ என்னோட பணம் பிஸ்னஸுக்கு போகுது. ஆனால் நான் வாங்குறேன், எனக்கு யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு அது பிஸ்னஸ்ஸு. அதுக்காக நம்ம எதுவுமே வாங்காமல் இருக்க முடியுமானா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தம்ப் ரூல் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா, உங்களுக்கு வர்ற இன்கமில் ஒரு 50% வந்துட்டு நீட்ஸ்க்கு செலவான. நீட்ஸ்னால் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, வாடகை, ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20% அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டூர் போகிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நீட்ஸ்க்கு செலவு. ரிமைனிங் 30% வந்துட்டு ஃப்யூச்சருக்காகன்னு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண என்னங்க, இது எல்லாமே வேண்டாம், நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கோல்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பேங்க்கு, அதுதான் எல்லாருமே போவோம். கரெக்டுங்களா? அதான் ஃபஸ்ட்டு எஃப்டிக்கு போவாங்க, இல்லை அதையும் விட்டால் கோல்டு இல்லைன்னா ரியல் எஸ்டேட்டில் தான் போடுவோம். கரெக்டு. இப்போ பேங்க்குக்கு போகிறது பார்த்துக்குவோம். பேங்க்கில் நீங்கள் கொண்டு போய் பணத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகுது, உங்கள்கிட்ட இருந்து எஃப்டின்னு வாங்குறாங்க. அந்த பணத்தை அவங்க வந்து ஹவுசிங் லோன், கார் லோன்னு கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக்கோ, காரோ, இல்லை வீடோ கட்டுவாங்க. அவங்க வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸுக்கு தான் பணம் போகுதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ நான் வந்து நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டிங்க, நான் அந்த பணத்தை எடுத்து ஹவுசிங் லோன் வாங்கிக்கிறேன். நான் வீடு கட்டணும்னா பேங்க்ல போட்டாலும் அது பிஸ்னஸுக்கு தான் போகுது, கோல்டு வாங்கினாலும் பிஸ்னஸுக்கு தான் போகுது, ரியல் எஸ்டேட்டில் போட்டாலும் அது வாங்குறவங்களுக்கு விற்கிறப்போ யாராவது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ பிஸ்னஸில் தான் போகும். சரி, பேங்க்கில் போட்டால் தானே இப்படி ஆகுது, நம்ம ஏன் கோல்டில் போடக்கூடாதா, ரியல் எஸ்டேட்டில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு, கோல்டில் போடலாம். கோல்டில் என்ன எவ்வளோ போடலாம் அப்படின்னா 10 to 15% உங்களுடைய சொத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஓன் ஹவுஸ், ஒரு ஹவுஸ் போதும். ரியல் எஸ்டேட்டை அதிகமாக வேண்டியதில்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓன் ஹவுஸ் போதும். அதே மாதிரி அக்ரி லேண்டை வாங்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் வரும். உங்களுக்கு அது விருப்பம், அது ஆசை, அதில் வந்து நான் க்ரோ ஆகிறதுக்கு இல்லாமல் என்னுடைய லைஃப்னுடைய ட்ரீம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது பண்ணுங்க. க்ரோ ஆகணும் அப்படின்னம்னா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லதுங்க. சரிங்க, இப்போ எல்லா பணமே பிஸ்னஸுக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு பிஸ்னஸ் நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேனுங்க. சூப்பர், அதுதான் நல்ல ஐடியா. எல்லாரும் அதான் பண்ணணும். இப்போ இந்தியாவில் பாருங்கள், உலகத்தில் யாரை வேணாலும் பாருங்கள், பெரிய பணக்காரர் என்ன வாங்க. இப்போ இந்தியாவில் இருக்குங்க அம்பானி என்ன பண்ணுறாரு, எல்லாமே பிஸ்னஸ் மேனாக தான் இருக்காங்க. ஸோ பணக்காரன் ஆகணும்னா ஒரே வழி பிஸ்னஸில் தான் இருக்கணும். அது வந்து அதுதான் கரெக்டு. ஆனால் நீங்களோ நாளோ நல்ல பிஸ்னஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி அந்த டேலண்ட்டு, அந்த டைமு, அந்த ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அதைத்தான் அம்பானி, டாட்டா எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால முடியும்னா நம்மளும் பண்ணலாம். அப்போ இந்த கம்பெனிலேயும் நம்ம ஷேர் வாங்கணும்னா வாங்க முடியல, இதெல்லாம் என்னங்க? இப்போ எனக்கு வந்து அந்த திறமை இல்லை, கம்பெனி ஆரம்பிக்க முடியாதுங்கிற. இப்போ நிறைய கம்பெனி, நான் ஒரு பிஸ்னஸுக்கு பதிலாக நிறைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பண்ணலாம் இல்லை? கரெக்டு. அந்த மாதிரி நம்மளால ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த அளவுக்கு க்ரோ ஆகுமாங்கிற ரிஸ்க் இருக்குது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஏதாச்சும் ஃபீல்டு கரெக்டாக சூஸ் பண்ணிட்டா அவுட் ஆஃப் ஃபீல்டு போயிடும். 2-3 பிஸ்னஸில் போகிறோம்னா அதான் 2-3 பிஸ்னஸ் வந்து நம்ம ஒருத்தரே இண்டிவிஜுவலாக போய் பண்ணிட்டு இருக்க முடியுமானா முடியாது. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு மல்டிபிள் பிஸ்னஸில்
நம்ம கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா நான் 2-3 பிசினஸ் பண்றதுக்கு சமங்களா? அதாவது மினிமம் 50 to 100 கம்பெனி, டிஃப்ரெண்ட் கம்பெனி, டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் செக்டாரில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆகிறது தான் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் 1000 ரூபாய் போடுறேன்னா அது எந்த கம்பெனியில் போட்டாலும் நான் அதில் ஒரு ஷேர் பார்ட்னராக இருப்பேன். கரெக்டு. உங்களுக்கு ரிலையன்ஸா, டாட்டாவா, அம்பானி, இது எல்லா இதுலேயுமே மிக்ஸ் ஆகி இருக்கும். இது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனியில் நானும் ஷேர் ஹோல்டர் இல்லைங்களா? அதை தான் சொல்ல வரீங்களா? கரெக்டுங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு நம்ம மாதிரி பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறத எந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகுது, எந்த பிஸ்னஸ் ஃபியூச்சருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆகும்போது அதை வாங்கி நம்மளுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜிங் இது தான் நீங்கள் ஃபிங்கோ சர்வீசஸில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது அந்த ஃபண்டு மேனேஜருங்கிறது அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ரன் பண்ணுறவங்க. ஓகே. ஆனால் அவங்க வந்து டெய்லி உங்களுக்கு எது சூட் ஆகு, எனக்கு எந்த ப்ராடக்ட் சூட் ஆகுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எது உங்களுக்கு சூட்டபிள், அதை பார்த்து எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்களேன். நீங்கள் இத்தனை பேர் இவ்வளோ 13 வருஷமா பண்ணுறேங்கிறீங்க, எதில் பண்ணலாம், இது எவ்வளோ பண்ணி எவ்வளோ ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்குங்களா டேட்டா பேஸ்? பாருங்க, நம்மளுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. போன டைம் சொன்னோமே பேபியில் இருந்து ரிட்டையர்ட் ஆன பர்சன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட் இருக்குது. நான் இங்கே ஒரு சாம்பிள் வந்து ஒரு 5 ஃபண்டு நீங்கள் எடுத்துருக்கீங்க. இதில் வந்து சாம்பிள் ஃபண்டு. கரெக்ட். ஒரு 5 சாம்பிள் ஃபண்டு மட்டும் நான் ஃபில்டர் 5 கேட்டகரி மட்டும் ஃபில்டர் பண்ணி இருக்கிறேன் ஒரு இதுக்காக. இப்போ லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னம்னா பேங்க் எஃப்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வட்டி கொடுக்கறது, அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட பண்ணாங்க, கம்பெனிக்கு கடன் கொடுக்கறது. ஸோ அப்போ கடன் கொடுக்கும்போது வந்து அதுக்கு கேரண்டி ஆல்மோஸ்ட் இருக்குது. அதாவது வந்து கேரண்டி அப்படிங்கிறது இருக்குதான்னு ரிட்டர்னில் எங்கேயுமே இருக்காது. ஆனால் ஷேர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரிட்டனுக்கு வந்துட்டு சேஃப்டி அதிகம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆனால் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வட்டிக்கு தானே கொடுக்குறோம், கம்மியாக இருக்குங்கிறீங்க, ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். அப்புறம் அதில் பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.34 அப்படிங்கிறோம். அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபா போடுறீங்க, 1 இயர் ஆகுது அப்படின்னம்னா அரௌண்ட் 7% ரிட்டர்னு ஒரு 7000 ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1 லட்சம் ரூபா போட்டால் 7000 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் 7340 ரூபா வரைக்கும் வந்திருக்கும். அதில் 0.34%, அதாவது 340 ரூபா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணுற கம்பெனி அவங்களுடைய எக்ஸ்பென்சஸுக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறது 7% எஃப்டி, அதை வாங்கி அவங்க 8-9% ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு தான் அவங்களுடைய ப்ராஃபிட். அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க. இதோட growth எல்லாமே எப்படி இருக்குதுங்க? இப்போ லிக்விட் ஃபண்டில் பார்த்தோம்னா அரௌண்ட் 7% இருக்குது. இப்போ கோல்டு ஃபண்டு அப்படின்னம்னா கோல்டு விலையேறிச்சுன்னா உங்கள் பணம் வளரும், கோல்டு இறங்கிருச்சுன்னு இறங்கிடும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க. ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னம்னு ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னம்னா ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு கடனாக கொடுப்பாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நாஸ்டாக் ஃபண்ட் அப்படின்னம்னா அதாவது நம்ம போடுற பணம் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஆப்பிள், இந்த மாதிரி கம்பெனிஸில் டெக்னாலஜி ஓரியன்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது பேர் நாஸ்டாக் ஃபண்டுங்க. ஸ்மால் கேப் அப்படிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால growth வருது. கடைசியில் அந்த ஸ்டார் போட்டு சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு ஒன்று போட்டுறீங்களே. கரெக்டு. அப்போ அதில் வந்து என்ன அப்படின்னம்னா யாருக்கு எந்த ப்ராடக்ட்னு செலக்ட் பண்ண தெரியாததுனால தான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஹேப்பன் ஆகுது. அதனால தான் வந்து நாங்கள் உள்ள இன்வால்வ் ஆகி இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே பணம் வேணும்னா நாங்கள் லிக்விட் ஃபண்டு தான் செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மி, எங்களுக்கு ரிட்டர்ன் கம்மி. ஆனால் அதே இது நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னம்னா நம்ம ஸ்மால் கேப்பை கூட செலக்ட் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், ஒரு 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. உங்களுக்கு 20% கொடுத்துச்சு அப்படின்னம்னா அதுக்கு மேலே 1.49% வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு வருஷத்துக்கு 1490 ரூபா வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி எங்களுக்கு கொடுக்குற கமிஷன் இதெல்லாம் போகுது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு 20% கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாக இருக்குதுன்னா எங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு ரிட்டர்ன் கம்மி தான். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்குதுன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுடைய ரிட்டர்ன் அதிகப்படுத்த வேண்டியது தான் எங்களுடைய மோட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா எல்லா பிஸ்னஸ் ஒரு 4-5 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சமங்கிறீங்க. அதாவது 100 பிஸ்னஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபண்ட் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு ஹைப்ரிட் டைப் ஆஃப் ஃபண்டு. ஹைப்ரிட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லேயே பணத்தை போட்டிருப்பாங்க, வட்டிக்கும் கடன் கொடுத்துருப்பாங்க கம்பெனிக்கு.
ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டு தானே நம்மளுக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. இப்போ அதில் ஒரு 46% நம்ம கொடுக்குற பணத்தை நம்ம 50ன்னு வச்சுக்கோ, ஈஸி கால்குலேஷனுக்கு. இப்போ நீங்கள் 1 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா 50% எவ்வளவு? 50,000 ரூபா. அப்போ 50,000 ரூபா ஷேர் மார்க்கெட் போகுது. அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு எத்தனை கம்பெனி போகுது? 95 கம்பெனி. அந்த அதாவது 100 ரூபா கொடுக்குறோம்னா அந்த 50 ரூபா வந்து 95 கம்பெனி போகுது. இப்போ நம்ம 50,000 எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 50,000 ரூபாய் 95 கம்பெனி போகுது. அப்போ நான் 95 கம்பெனில ஷேர் ஹோல்டர். கரெக்ட். அந்த 95 கம்பெனியுமே ஒரே செக்டார் கம்பெனியா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நீங்க பாருங்க, ஃபினான்சியல் செக்டாரு, கன்சியூமர், 95 கம்பெனி வெவ்வேறு செக்டார்ல இருந்து இருக்குது. அந்த செக்டார்ல ஒரு 10 கம்பெனி, ஃபர்ஸ்ட் ஒரு 10 கம்பெனி மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறோம். உங்களுக்கு HDFC பேங்க், டிவிஎஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியெல்லாம் க்ரோ ஆச்சுன்னா நம்மளும் க்ரோ ஆகும். இது டவுன் ஆச்சுன்னா கம்பெனியில் எந்த கம்பெனி க்ரோ ஆனாலும் க்ரோ ஆகும், கம்மியானாலும் கம்மியாகும். ஸோ எல்லா கம்பெனியும் மேலே வராது, க்ரோ ஆகிட்டே இருக்காது. எல்லா கம்பெனியும் டவுன் ஆகுது, மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி எல்லாரும் தெரிஞ்சது எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தோம்னா 2.54% வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் 50,000 ரூபாய் 50% ஷேருக்கு போகுது, ஷேர் மார்க்கெட் போகுது. அதில் 2.4%, அதாவது 1,200 ரூபாய் 250 ரூபாய் பக்கம் தான் ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ஷேர்ஸ் போகுது. அந்த 95 கம்பெனியில் ரிலையன்ஸ் கம்பெனியில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. அப்போ ரிலையன்ஸ் கம்பெனி க்ரோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னாலே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, அந்த ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ஓனர் இந்தியன் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்பானி, இப்போ அவருக்கு வந்து 50% ஏவரேஜாக அவருடைய ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறோம், ஒரு 100 ரூபா கம்பெனிக்கு போகுது அப்படின்னம்னா அந்த 100 ரூபா லாபத்தில் 50 ரூபா வந்து அவங்களுக்கு, மீதி 50 ரூபா தான் நம்மள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் லாஜிக்குங்க. சரி, அப்படி எவ்வளவுதான் அவங்க ப்ராஃபிட் வந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாமாங்களா ஒரு சாம்பிளுக்கு? இப்போ நிறைய போட்டிருக்கீங்க, இது என்னன்னு சொல்றீங்களா? பாருங்க, இந்த ரிலையன்ஸ் கம்பெனியில் பார்த்தோம்னா 2014 to 15 பார்த்தோம்னா 23,566,000 டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச லாபம் 1 இயர்ல 23,566. ஆமா, அதுல பாதி வந்துட்டு அது இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். ஸோ அவ்வளவு பணம் வந்துட்டு 50% அதில் வந்து அம்பானிக்கு போயிடும். பேலன்ஸ் பணம் தான் நம்மள மாதிரி யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் இன்னொரு பணம் தான் வந்து பிரிஞ்சு போயிடும். கரெக்ட். ஸோ இதில் பாருங்க, இப்போ நம்ம எவ்ரி இயர் பார்க்குறப்பல ஒரு 5 இயர்ஸ் கேப் விட்டு பாருங்க, 39,588,000 கோடி. இன்னொரு 5 இயர்ஸ் எடுத்து பாருங்க, 79,000 crores. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆஃப் க்ரோத்தில் இருக்குது. அப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்குது, அவங்க ஷேர் ப்ரைஸ் அதிகமாகணும் இல்லைங்களா? இப்போ வீட்டு வாடகை அதிகமாகிட்டே இருக்குதுன்னா வீட்டு விலையும் ஏறித்தானோ. அதுக்கு தான் இங்கே பாருங்க, ஷேர் ப்ரைஸு 212 இருந்தது 668, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1220, 1215, இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இதில் என்ன ஒரு கண்டிஷன் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக டெய்லி மேலேயே போயிட்டு இருக்காது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 2015 போட்டிருந்தீங்க இந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருந்தா அப்படின்னம்னா 25 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஜனவரி 2020 கொரோனா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 times இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா போட்டது 3 lakhs இருந்துச்சு. பட் வித்தின் 3 months, மார்ச் லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, கோவிட் வந்து 46% அடிபட்டுச்சு. நீங்கள் 15 வச்சுக்கோங்க. ஸோ 150க்கு வந்துருச்சு. அதாவது 1 lakh போட்டது 3 lakhக்கு போயிட்டு 1.5 lakhsக்கு மறுபடியும் வந்துருச்சு. அதே இதையே இன்னொரு 1 year எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து டபுள், அதாவது 2 times அதிகமாயிட்டு 400 போயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னம்னா 1 lakh போட்டது மறுபடியும் 4 lakhs போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் இப்போ லாக்டவுன் ஓப்பன் பண்ணாமல் எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? லாக்டவுன் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் நடக்கும். பிஸ்னஸ்னா ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஷேர் மேலே தான் போகும். இதுதான் லாஜிக். ஸோ நீங்கள் எந்த 5 years பீரியட் எடுத்து பார்த்தாலும் அது அப்போ ஆகிட்டே தான் வந்து நான் நம்பி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக ஒரே கம்பெனி மட்டும் நம்பி இல்லை, நிறைய கம்பெனி நம்பி இருக்கேன். கரெக்ட். இப்போ நம்ம பார்த்தது ரிலையன்ஸுங்கிற ஒரு கம்பெனி. ஆனால் அது மாதிரி எத்தனை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 95 கம்பெனிஸ். இந்த 95 கம்பெனிஸும் இந்த மாதிரி தான் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த க்ரோத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ அப்படி க்ரோ ஆன என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸை நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் செய்யே அது பண்ணலாம், தப்பு இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு. ஏன்னா போன டைம் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி கொடுத்தீங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொன்னாங்க. இப்போ தான் எனக்கு இவ்வளோ, அதாவது நம்ம போடுற ஷேர் இவ்வளோ இடத்துல இவ்வளோ கம்பெனியில் ஷேர் ஆகுதுன்னு இப்போ தான் தெரியுது. கரெக்டுங்க. ஸோ பிஸ்னஸில் நம்பிக்கை இருக்குது, எந்த பிஸ்னஸில் செய்யணும்னு தெரியல, மல்டிபிள் பிஸ்னஸில் பண்ணணும்
அப்படின்னம்னா அதுதானே மியூச்சுவல் ஃபண்டில் தான் போதும். கரெக்டுங்க. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.